வணக்கம். நான் வணிசங்கர். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய கனவா பிரட் ரெண்டு செய்ய போகிறோம். அது என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி வாங்க பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் முதல்ல இப்போ வெந்தயம் எடுத்து வச்சுக்கிறோம். இதுலேருந்து வெந்தயத்தை வறக்க போகிறோம். இதில் இப்போ வெந்தயம் இதில் வறக்கிறதுக்கு போட்டுக்கிறோம். வெந்தயம் கொஞ்சம் பரவாட்டுட்டு இதுக்கு நாங்கள் என்ன கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் விட போகிறோம். இதில் இதோட சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த எண்ணெயை விடலாம். விட்டுட்டு இருக்கிற வெங்காயத்தை போட போகிறோம். அதோட கருவேப்பிலையும் கம்பையும் போட்டு நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போ இதோட இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற ஏலக்காய், பெருஞ்சீரகம், கடுகு, கராம்பு எடுத்து நாங்கள் இதே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதோட வெங்காயம் கொஞ்சம் பதங்க வேணும். அதையும் போட்டு விடுறோம். இதில் நாங்கள் வெங்காயம் வதங்கி கொண்டு இருக்குது. சிறிது நேரத்தில் அடுத்த இதை பார்ப்போம். அடுத்த இதுக்கு அடிச்சுக்கிற உள்ளி இடித்து வச்சுக்கிறோம். அந்த உள்ளியை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். உள்ளியை இதில் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் இந்த வாசம், இந்த பச்சைத்தன்மை வாசம் விடப்படும். அதுக்காக உள்ளியை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி இருக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வந்துட்டு இதோட நாங்கள் வச்சுக்கிறோம். பட்டு வச்சுருக்க கணவாய் இருக்குது. பட்டு வச்சுக்கிற கணவாயை இப்போ போட போகிறோம். அதோட தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறோம். உப்பு பார்த்து போடலாம். என்னென்னு சொன்னால் உப்பு குறைய போட்டால் புறவும் போடலாம். கூட போட்டிங்கன்னு சொன்னால் புறம் போடலாது. ஸோ இப்போ இதை நாங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இந்த கணவாயில் போட்டு கொஞ்சம் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பிட்ட முதல் விட்ட எண்ணெயோட கொஞ்சம் வதங்கும். தேவையான கொஞ்சம் மஞ்சள் போட போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் தேசிக்காய் பழப்புளியும் விட போகிறோம். அது கொஞ்சம் தக்காளி பழமும் போட போகிறோம். அது கூட தக்காளி பழத்தையும் போடுறோம். புளி கொஞ்சமாக விடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி கிளறி விடுவோம். இதோட என்ன செய்ய பண்ணால் தூள் போட போகிறோம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு இங்கே தூள் பாவிச்சுக்கொள்ள நாங்கள் எங்களுக்கு குறைவத்தான் பாவிக்கிறோடைய எங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுறோம். போடுறோம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தூள் போட்டு பாவிச்சு கொள்ளலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போ நாங்கள் தூள் எல்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறோம். கொஞ்சம் தூள் வைக்க கொஞ்சம் போட்டுக்கும். இப்போ நாங்கள் தூள் போட்டாச்சு. செய்ய போகிற இதோட தேவையான அளவு தண்ணி விட்டு கனவை அவிய வேணும் தானே. தண்ணியும் விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட வேணும். அதோட புளி விட போகிறோம். இந்த புளியை இதோட விட்டுறோம். புளி பார்த்தும் விடலாம். இறக்கையும் புளி புறவன் பார்த்துட்டு விடலாம். நீங்கள் அரைக்கிற மாதிரி இதோட கொஞ்சம் தண்ணி விடுறேன். பிரட்டல் அரைக்கிறபடியே கன தண்ணியில் கொஞ்சம் தண்ணி விடுறோம்.
அளவான தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் வந்து கனவா அவியறதுக்காக இதை நாங்கள் மூடி விட போகிறோம் வந்து. இப்போ என்ன மாதிரி வந்து கனவா கறியை பார்ப்போம் வந்து. எனக்கு கொஞ்சம் தண்ணி வத்த கிடக்குது வந்து. திரும்ப இருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இருக்கா மூடி விட போகிறோம் வந்து. இதை திறந்து மறுபடியும் பார்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு பால் விட போகிறோம் வந்து. ஸோ கறி பேண்டாக திரண்டு வந்திருக்குது வந்து நாங்கள் பால் விட போகிறோம் தேவையான அளவுக்கு வந்து. எப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒருக்கா மூடி விடுவோம் வந்து. பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வந்து. வாங்க கறி கொஞ்சம் நல்லா பிரண்டு வந்துட்டு வந்து. ஸோ பால் கறி நல்லா வந்துருக்குது வந்து. இனி அடுப்பை நிப்பாட்டுவோம் வந்து. நாங்கள் சமைச்சு முடிஞ்சுது என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் வந்து. கொஞ்சம் பிரண்டலில் தான் இந்த கனவா கறி வச்சுருக்கிறோம் வந்து. இப்போ கனவா கறி முடிஞ்சுது. என்ன மாதிரி இருக்கு இப்போ சமைச்சது வந்து என்ன மாதிரி வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் வந்து. நல்லா இருக்கு. நீங்களும் எப்படி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லி என்ன மாதிரி எழுதுங்க.